குட் மார்னிங் தமிழால அடுத்ததா தலைநகர் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் இன்னைக்கு நடக்கிற முக்கிய நிகழ்ச்சிகள் பத்தின விவரங்களோட இணையறாங்க செய்தியாளர் லதா. அவங்க கிட்ட பேசலாம். லதா, ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு சென்னையில என்ன மாதிரியான முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு தமிழகத்துல என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். அந்த வகையில விமானப்படையினுடைய இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவானது இன்றைய தினம் கொண்டாடப்படக்கூடிய நிலையில காலை 8 மணிக்கு சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் விமானப்படை வீரர்களினுடைய அணிவகுப்பு நிகழ்ச்சியானது நடக்க இருக்கு. ஏற்கனவே வெறினால விமானப்படையினுடைய அந்த சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றிருந்த நிலையில இன்றைய தினம் விமானப்படை வீரர்களினுடைய அந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியானது நடக்க இருக்கு. அதே போல காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில அமைச்சரவை கூட்டமானது கூட இருக்கு. இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா காலை 10 மணிக்கு தமிழகம் முழுவதிலும் திமுக அரசை கண்டித்து, முக்கியமாக அந்த சொத்து வரி பிரச்சனையை குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற இருக்கு. அதிமுக கட்சி சார்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற இருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா நுங்கம்பாக்கம், சென்னை நுங்கம்பாக்கத்துல பாமக சார்பில் இலங்கை அரசை கண்டித்து அந்த போராட்டமானது நடைபெற இருக்கு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில இலங்கை அரசை கண்டித்து பாமக சார்பில் சென்னையில இந்த கண்டன போராட்டமானது நடைபெற இருக்கு. முக்கியமா இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடக்கூடிய இந்த போராட்டத்துல அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்க இருக்கிறாரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா மாலை 6 மணிக்கு புதுப்பொலிவோடு மெரினால புதுப்பிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறாரு. இதெல்லாம் இன்றைய முக்கிய ஈவெண்ட்ஸா இருக்கு. Thank you for the details, லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.